முன்னாடிலாம் பச்சை பிள்ளைன்னு சொல்றத்தியா, அதுதான் என்னால தந்தன தந்தன தந்தா தந்தன தந்தன தந்தா. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா? என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு ஈடாகுமா? ஓடி வந்து குதிச்சு முங்கி முங்கி குளிக்க ஆட ஒரு ஓடை இல்லையே. இன்னொரு என்ன ஊரு நம் ஒரு தானே மேலு. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊருக்கு ஈடாகுமா? என்னாடு என்றாலும் அது எந்நாட்டு ஈடாகுமா? ஏடா இத்தனை நாள் கழிச்சு பாரில இருந்து வந்திருக்க, அதான் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் கார் எடுத்து வந்திருக்கல. நீ முதல்ல டாடா ரெண்டு டவுன் பஸ்ல ஏறி போற. டே மச்சி, அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. அந்த ஃபீல் எல்லாம் என்னதான் ஃபிளைட் ஃபாரின் சொல்லிட்டு இருந்தாலும் அந்த டவுன் பஸ்ல பாட்டு கேட்டுக்கிட்டு அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு வர்றதே தனி சுகமடா. முன்னாடியே சொல்லி துவைக்க வேண்டியதா. வர 500 ரூபாய் வாடகை போகுது. அனாமத்தா போயிடுச்சு. அனாமத்தா உண்மையா மச்சி, சரி மச்சி, கோபப்படாத. வந்தவன் கோபப்படுற பத்தியா? சரி விடு 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 விடு. அப்படியே நடந்து போறேன், நீ வீட்டுக்கு போ. சாயந்தரம் மீட் பண்ணலாமா? சரி மச்சி, சரி மச்சி, கோபப்படாதடா. அப்ப நீ நடந்துதான் போவ ஊரை சுத்தி பார்த்துக்கிட்டு. சரி போ, பார்த்து போடா. நீ இருக்கும்போது இருந்தமே அந்த ஊர்ல அது இப்ப ஊரே கெட்டு போய் சுட்டி சவடா போய் கிடக்கு. போ போ. டேய் என்னடா, என்னமோ நான் அசலூர் போயிருக்க மாதிரி பார்த்து போகிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் என் சொந்த ஊருக்கு வந்திருக்கேன்டா. என்னடா இருந்தாடி மாதிரி கவனிக்கிற? சரிடா சரிடா, சரி நீ பார்த்து போ, நான் போய்க்கிறேன். இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கிய, திருந்திருப்ப நினைச்சேன். என்ன நீ மாறல. போ போ போ. மல்லிகை முட்டு மானசத்தொட்டு இழுக்குதடா மானே, வளையல் மட்டு மான்க தொட்டு இழுக்குதடைய மீனே, மந்தார செடி ஓரத்தில மாம நடக்கிற படத்துல மானே மருதானே பூசவா, தேனே அணையானோ காட்டவா. என்னடி உட்காந்துக்கிட்டா புள்ளையனா நீ கட்ட போய் பத்தியாடி? நம்ம 2 பேரும் எப்படி டீசன்ஸான கேர்ள், நம்ம 2 பேரும் எப்படி ஆக்கி வச்சிருக்கோம் அக்கா வனவாசல பத்தியா? அடியமீனா, நான் பேசாம காட்டுக்கு தான் ஒரு பாடுங்கிற பேர்ல கத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கேன். அக்கா சூப்பரா பாடுறியா, அழகா பாடுறியா, அம்சமா பாடுறியா, அப்படி ஏதாவது சொல்றியோ? சொல்ல மாட்டியா? நம்ம கம்முனு கமக்கமா போயிட்டு இருக்க. நில்லுபடி. நெட்டுக்கா பாட்டா பண்ணீங்க? இதுக்கு பேரு தான் பாட்டா உங்க ஊர்ல? திமுற பத்திலாம் குசும பத்திலாம் அப்படியே உங்க அக்கா கறியோட திமுற கொழுப்பு குசுமம் அப்படியே இருக்குது தங்கச்சிக்கா இருக்கு. ஏன் நீங்க எங்க வாயில இருந்து வரலாம் உங்களுக்கு பாட தெரியாதோ? நல்லா வந்து பாத்துங்க பிளடி ராஸ்கல். சரி அதை விட்டு தள்ளு. அங்க வந்து எங்க மாமி என்னென்னலாம் ஜாமான் வாங்கிட்டு வர சொல்லிச்சுன்னு சொன்னல, லிஸ்ட்ல எல்லாம் சொன்னல. நீ என்னமோ மெமரி பவர் இருக்குன்னு சொன்னியே, அதெல்லாம் இருக்குதா? எனக்கு ஒண்ணு ஞாபகம் இல்லையே. ஆமா உன்ட்ட என்னென்ன நான் சொன்னேன்? எங்க மாமியா வாங்கிட்டு வரதா என்னென்ன சொன்னேன் சொல்லு பாப்பா. ஐயோ மறந்து போய் தொலைஞ்சிருச்சே. இஞ்சி 10 ரூபாய்க்கு, பூண்டு என்னமோ தங்க விலையா விற்கிதுன்னு சொல்லிச்சு, அது எப்படி தெரியல. அப்புறம் என்னமோ மிளகு கிழகு உப்பு இப்பு வேற என்னமோ சொல்லிச்சு, மறந்து வச்சேன். அக்கா நெட்டோக்கா எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குக்கா, நான் வாங்கி தரேன், பயப்படாம வாங்க. நீங்க ஞாபகம் இருக்கா? வெரி குட் கேர்ள். இப்படிதான் இருக்கணும் சரியா? அக்காக்கு அப்பப்ப மறதி அதிகம், வாய் தான் கடம்பு பேசுவேன். இங்க மூளையில ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால சொன்னதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு வாங்கி தந்துடணும். அப்புறம் அக்கா போய் மாமியாட திட்டு வாங்க விடக்கூடாது சரியா? மீன் குடித்தேன் அப்படிதான் இருக்கு. என்னது மெத்து ஒரு மாதிரி ஈரமா இருக்குது? ஏய் மீனா, இங்க பாருல உன் அக்கா மாவள ஏதோ டவுசர் எல்லாம் ஈர மாதிரி இருக்குது. டைப்பர் எல்லாம் அப்படி போடுவாங்களே, அதெல்லாம் போட்டு விடலையா? டைமர் அக்கா அதெல்லாம் வடரோஸ் அக்கா யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் போடவே விட மாட்டேங்கிறாங்கக்கா. துணியெல்லாம் எப்பவும் சுத்தி பாப்பாவுக்கு வச்சிருப்பாங்க. அடி பாவி சண்டாலியா, உங்க அக்கா வந்து டைப்பர் போடக்கூடாதுங்கிறக்கா போடாம இருக்காளா? அவன் ஒரு கஞ்ச பிசினாரி. பிள்ளைக்கு வாங்கினா அதுல 10-20 செலவாகும் சொல்லிட்டு உன் அக்கா பாப்பாடி. ஐயோ கடவுளே, வீட்டுல இருக்கும் போது பரவாயில்ல, துணி எங்கேயே கட்டி விடலாம். 4 இடத்துக்கு வெளியில தூக்கும்போது மனுஷன் மக்கள் கொடுப்பான், அப்பவாது போட்டு விடுறது இல்லையா? என்ன தமிழ் உங்க அக்கா படிப்படி இடிப்படி ஒரு அறிவு இல்லாம தெரியுறான். உனக்குமா இல்ல மீனா? என்ன இது பத்ததெல்லாம் நான் படிச்ச பிள்ளை மாதிரி அப்படி இப்படி வாயை இடிச்சு கோண வாய் மாதிரி வச்சுக்கிட்டு பேசுறீல ஸ்டைலா? இந்த பேசிக்க ஐடியா பேசிக்கிறது கூட உனக்கு தெரியாதா? என்ன பிள்ளைகளோ கர்மம். இது உச்சா போச்சா கக்கா போச்சான்னு எப்படி தெரியும்? ஈர மாதிரி பிச்சு பிச்சுன்னு ஓட்டுதே.
நான்சென்ஸ் பிளடி பெக்கர் ராஸ்கல் கண்ட்ரி ப்ரூட் என்ன இப்படி இருக்கா? கொஞ்சமாவது டீசன்சி ஏதாவது இருக்குதா? வெளியாள்கிட்ட போகும்போது பிள்ளைய எப்படி கொடுத்து விடுறங்கிற பேசிக்க அறிவு கூட நாலேஜ் கூட இல்லாம தெரியறாளே உனக்கா கறி. ஐயோ கடவுளே, அவன் இந்த பாடு படுத்துறானா? அது பெத்துப்பட அந்த பிள்ளையும் இந்த பாடம் படுத்தணும். எப்ப ஆசை பாசமா எப்ப தூக்குனாலும் என்கிட்ட வந்தா உச்சா வச்சா அவன் இருந்து வச்சு போடுது. ஐயோ கடவுளே, நான் என்ன தெரியும் பார்க்கும்போது கக்கூசு பாத்துற மாதிரி இருக்கும். என் கைக்கு வந்தாவே இருந்து வச்சிருது. அது வரைக்கும் அடிக்கிட்டு இருக்குமோ? நீ என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? உன் அக்கா மகளை நான் நல்லா தூக்கிட்டு வரேன், நீங்க சம்ம நடந்து வரீங்களோ? புடி புடி புடி, என்ன போயிருக்குன்னு பாப்போம். கழட்டி வடியுதே, சொட்டு சொட்டு வடியுது, புடிப்புல. ஐயோ அப்பா கடவுளே, நல்லா இருக்க பாப்பா, நீ நல்லா இருக்க. உச்சாவதான் போனேன், கக்கா போய் நார் அடிக்கல. நீயாவது கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்கிற பத்தியா? ஆத்தக்காரி மாதிரி இல்லாம. ஏய் மீனா, இங்க பாரு மீனு, என்ன இதை நல்ல பைய கட்ட பைய தூக்கிட்டு சிலுக்கு 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 நடந்து ஓடியலோ? இப்ப தூக்கிட்டு போடி போ போ, நான் பின்னாடியே வரேன். நான் இப்ப சிலுக்கு சிலுக்கு வரேன், நீ போ மூக்கி தலையிட்டு தூக்கிட்டு போ. கரெக்ட், இப்ப ரூட் கிளியரா போகுது. போட்டு தூக்கிட்டு எங்க விட்டேன்? மந்தார செடி ஓரத்துல மாமா நடக்கிற பாடத்துல மானே மறுதானே பூசவா. உப்பு உப்பே, உப்பு ஒண்டி வந்திருக்குமா? உப்பு ஒண்டி வந்திருக்கு. நல்ல உப்பு, வெள்ளை உப்பு, நைசான உப்பு, தூத்துக்குடி உப்பு. வந்து உப்பு அள்ளி பாரு, மல்லிகைப்பூ மாதிரி இருக்கு. போனா வராது, பொழுது வேணா கிடைக்காது. வண்டிக்கு முன்னாடி கையை நிட்டுக்க உப்பு வண்டி நிக்கி. ஓடிவாமா ஓடிவா. யோ உப்புக்காரரே நில்லுங்கோ. யோ உப்பு உப்புக்காரரே நில்லுங்கன்னு சொல்லி எத்தனை கத்து போட்டேன். என்னமோ கண்டுக்காம போயிட்டு இருக்கேன். என்ன பார்த்தா குடும்ப ஸ்திரீ சோறாக்கி குழம்பு வச்சு உப்பு போடுற மாதிரி தெரியலையோ? பாத்துட்டு கண்டுக்காம போயிட்டு இருக்கேன். ஆளுகளை பாருங்க, ஆளுகளை. சரி, என்ன இப்படி அநியாயத்தை வித்துக்கிட்டு இருக்க? ஒரு கை இப்படி உப்பு 40 ரூபாய்க்கு, இதெல்லாம் அக்கமா இல்லையா? ஐயோ, அங்க சால்ட் கடையில வாங்குற சால்ட் இருக்குது, ஒயிட்டு பிள்ளை இழிச்சுக்கிட்டு வரல வெள்ள வெள்ளையர்னு. அதுவே ஒரு பாக்கெட் 10 ரூபாய். இது ஒரு கை இப்படி உப்பு 40 ரூபாய்ங்கிறது அநியாயமா இருக்குது. எங்க நான் எங்க 40 ரூபாய் சொன்னேன்? ஒரு புடின்னு கேக்குறேன். ஒரு படி உப்பு 20 ரூபாமா? இதோட எங்க குறைச்சாரு? நீ வாங்கி போடு, நான் பார்த்து போறேன். அதெல்லாம் பேசக்கூடாது. ஒரு புடியோ ஒரு படியோ 10 ரூபாய் தரேன். தரியல இல்லையா? என்ன இந்த பிள்ளையோட ஒரே இதா இருக்குது. படியை காமிச்சாதான் சரி வரும். படியை முன்னப்பட பாத்துருக்கா இல்லையான்னு தெரியலையே. புடிங்குது படிங்குது, என்ன இது குடும்ப பொம்பளை. இங்க பாருமா, இந்த பெரிய படி உப்பு தான் 20 ரூபாய்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுதாமா ஒரு படி. உப்புக்காரையா, இதுதான் படியா? என்ன இங்க பெருசா இருக்குது? இதுலதான் அரிசி உப்புலாம் அளந்து விடணுமா? அட, எங்க வீட்டுல பிளிக்குண்டா எங்க மாமியா வச்சிருக்கேன். நான் இது எதுக்கு யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு அதுல பால் டீ எல்லாம் ஆத்தி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி பெருசு 20 ரூபாய்க்கா கொடுக்குறிய? ஐயோ பாவம், எங்க வீட்டுல இத்தனையா இருக்கிறதுலதான் என் படி நினைச்சுக்கிட்டு அதுல தரப்பொழியோ நினைச்சுக்கிட்டு நான் அடிச்சு பேசிக்கிட்டேன். ஆனா இப்படி பெருசு கட்டுப்படி ஆகுதா? கட்டுப்படி ஆகுமா உங்களுக்கு? இங்க கொடுங்க. அதுதான் என் மாமியா அப்பவே ஒரு படி அரைப்படி காப்படின்னு சொல்லும். என்னடா இது புடிங்குதேன்னு சொல்லி நான் எங்க வீட்டு கிளாஸ் இருக்குல்ல, டம்ளர் அரிசி பருப்புலாம் அதை அளந்து போட்டு போடுவேன். இது கிளவிக்கு ஒண்ணும் தெரியாம சொல்லுதுன்னு. ஆனா நீங்களா அதை எடுத்து பார்த்தீங்களா? எப்படி எக்ஸ்பெரிமெண்டோட எடுத்து காமிச்சிருக்கிய இதுதான் படின்னு? என் மாமியா அப்படிலாம் காமிக்காது. ஒரு படி போடுடி, காப்படி போடுடி, காலர் படி போடுன்னு சொல்லுமா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் கிளாஸ்லயும் டம்ளர்லயும் அளந்து விட்டுட்டே இத்தனை குடும்பத்தை ஓடிக்கிட்டு இருக்கேன் காலத்தை. ஐயோ உன் மாமியா நல்ல மாமியா, நீ நல்ல மருமக போ. அப்ப உன் வீட்டுல டெய்லி கூத்துதான் நடக்கும் போலயே. உனக்கிட்ட வந்து நல்லா நான் மாட்டுனேன் போ. சை ஐயோ, இங்க பாரு, பர்சனல் அட்டாக்லாம் மாமியார் மருமகளை பத்தி குறை சொல்றதுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. சரி பெரிய வயசுல மூத்தவரை இதுதான் ஒரு படி அரைப்படின்னு சொல்லி கொடுத்தா குறைஞ்சா போயிருவியா? இதான் இப்படி பண்ணணும், அதாவது அப்படி பண்ணணும்னு சொன்னா கத்துக்கிட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ண போறேன். சரியா? சரி, எங்க மாமியா வந்து உப்பு வாங்கிட்டு வர சொல்லிச்சு. அது அரைப்படியோ காப்படியோ ஒன்னும் சொல்லி தொலையாது. அது ஒரு ஆளு அரை குறைமா இருந்தது, என்னை அரை குறைன்னு சொல்லும். சரி, ஒரு படி போடுங்க. அட கீழே உப்பு கொட்டிட போதுமா? பையன் நல்லா திறந்து காமி. அக்கா, நெட்டோக்கா, வாங்கக்கா, வாங்கிட்டீங்கல, சீக்கிரம் வாங்க போலாம். ஏக்கா, என்னால பாப்பா வர நேரம் வச்சு நிக்க முடியலக்கா. வாங்கக்கா போகலாம், வாங்க. குழந்தை என்னாச்சு அவளுக்கு? ஆளு நல்லா தானே வந்தா? நீ திரும்பி பார்த்துட்டு வரா, தெருனா எதுவும் வரட்டுதோ? அடிய மீனா, ஏடி என்ன உப்பு நல்லா தானே வாங்கிட்டு நின்றோம் இருக்கும் போதே வாக்கா அப்படியே காலில் சுடுதண்ணி ஊத்துற மாதிரி கிளப்பி குடிக்க வந்தேன். என்ன விஷயம்? என்னாச்சு? இந்த மீன் முழுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், அங்கிட்டே பாத்துக்கிட்டு இருக்கானே. அடிய மீனு. டாய், யார் அணி? போற வழியில 2 பொண்ணுங்க, அழகான பொண்ணுங்க போற வழியில இப்படி மறைச்சு நிக்கிறியே, யார் அணி? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அந்த உப்பு வாங்கும் போது அப்படி ஒரு மாதிரி முறை என்னையே நீ பாத்துக்கிட்டு இருந்தேன். அங்க இருந்து நீ ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கியே, யார் அணி? யாரா புள்ள பிடிக்கிறவனாடா? புள்ளைய தூக்கிட்டு போலாம், புள்ள தூக்கிட்டு ஓடிடலான்னு வந்து நிக்கிறியோ? யாய், என்னை பத்தி தெரியாம வந்து மறைச்சுக்க நிக்கிற? தள்ளி போடா. ஏய், தள்ளி போடான்னு சொன்னேன்.
அது அது உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறது தான் வந்தேன், வேற எதுவும் இல்ல. அந்த அந்த குழந்தை உங்களோட குழந்தை தானே, அவங்களோடது இல்ல? ஆ? என்ன வார்த்தை கேட்டுட்டா பாத்தீங்களா? எதுவும் என்னைய பார்த்து நீ என்னைய ஃபாலோ பண்ணி வந்திருந்தா கூட உன்னை மன்னிச்சு விட்டுருப்பேன். என்னைய பார்த்து புள்ள பெத்தவளான்னு கேட்டுட்டா பாத்தியா? யார பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ராஸ்கல், ஒரு 24 வயசான இளம் பெண்ணான என்னைய போய் புள்ள பெத்தவளான்னு கேட்டுட்டா. பாரு மீனா, பாரு எப்படி வார்த்தை கேட்டுட்டான்னு பாருடி. ஆ? என்ன வார்த்தை கேட்டுட்டா பாத்தீங்களா? எதுவும் என்னைய பார்த்து நீ என்னைய ஃபாலோ பண்ணி வந்திருந்தா கூட உன்னை மன்னிச்சு விட்டுருப்பேன். என்னைய பார்த்து புள்ள பெத்தவளான்னு கேட்டுட்டா பாத்தியா? யார பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ராஸ்கல், ஒரு 24 வயசான இளம் பெண்ணான என்னைய போய் புள்ள பெத்தவளான்னு கேட்டுட்டா. பாரு மீனா, பாரு எப்படி வார்த்தை கேட்டுட்டான்னு பாருடி. என்ன சொல்றீங்க? உங்க குழந்தை இல்லையா? அப்போ சரியான கிறுக்கு பையலா இருப்பியும். நான் புள்ள பெத்துக்காம நான் என் குழந்தை இல்லாததுக்கு நீ அப்படி சாக்காவற? ஏய், எனக்கு குழந்தை இல்லாததுக்கு உனக்கு என்னடா பிடிச்சாக்கு? ஒரு அழகான ஒரு இளம் பெண் நல்ல பிரியா இருக்கு ரோட்ல நடந்து வந்தா உங்களுக்கு எல்லாம் பொறுக்காதே. பொறுக்கி பசங்களா, திருட்டு பசங்களா. சரி, இவன் பார்வையை மீனா. நெட்டோக்கா வாங்கக்கா போலாம். ஏக்கா சும்மா ரோட்ல நின்று பேசிக்கிட்டு வாங்கக்கா. இவன் மூஞ்சியும் முகர கடையும் பாரு. அது என்ன வாய்க்கு கீழே திரும்ப ஒட்டிக்கிட்டு இருக்குது அரிப்பூச்சி மாதிரி. பாதி சேவிங் பண்ணி பாதி சேவிங் பண்ணாத குரங்கு மாதிரி இருந்துக்கிட்டு. வாடி மீனா போலாம். இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. எங்க பார்த்தோம்? நல்ல யார் வீட்டுக்கு யாரோ மாதிரி இருக்கேன். சிரிக்கும் போது இப்போ பார்த்த மூஞ்சி மாதிரியே இருக்குது. ஐயோ அக்கா, ரைஸ்மிலுக்கு வந்தாவே இப்படிதாக்கா ஒரே நெடியா இருக்குது. ஐயோ மிளகா மல்லி மூக்குக்குள்ள போகுதுக்கோ. சீக்கிரம் வாக்கா. சண்டைக்கு வந்த கிளி சாடி சொல்லி பேசுதடி. முத்தம்மா முத்தம்மா பக்கம் வர வைக்கம்மா. முத்தம்மா முத்தம்மா பக்கம் வர வைக்கம்மா. குத்தாலத்து மானே கொடுங்காலிடும் தேனே. நனன எக்கா, என்னக்கா வந்தமா அரைச்சமா போனமா இல்லாம என்னதான் இன்னும் தடை தடை காய வச்சுக்கிட்டு இருக்கேன். அள்ளி பாக்கெட்ல போய் கொட்டுக்கா. வீட்ல போய் சத்து திறந்து வச்சுக்கிட்டு அங்க ஒரு குடுக்கு இங்க ஒரு குடுக்கு. ஆனா சரியா போயிருக்கா. காஞ்ச வரைக்கும் போதும், சூடுதான் ஆறி இருக்கும்ல. வாக்கா, அடி அத்தி நிக்க முடியலக்கா. நெடி ஏறி தொலைது. பாவம் எப்படிதான் நின்று உள்ள அரைக்கிறாவளோ தெரியல. அவளாவது மாஸ்க் போட்டிருக்காங்க. ஒண்ணும் இல்ல, நம்ம முன்னாடி எப்படி மூஞ்சிலே வச்சுக்கிட்டனால எரியுது. கபகபன்னு மூஞ்சி ஃபுல்லா எரியுதுக்கா. நான் வெளியில போய் நிக்கிற மாதிரி நீ அள்ளிக்கிட்டு வரியா? சும்மா இருமடி. அப்படி என்னதான் அவசரமா அமக்கலம்னு தெரியலைங்க. ஒரு வேலை வந்தா சுத்தமத்தமா ஒழுங்கா பார்த்து அள்ளிட்டு போறது இல்ல. வீட்ல போய் அப்படி என்ன பறக்க போறேன்? புள்ளையில அவ வச்சிருக்காளுங்க. அப்புறம் என்னமா உனக்கு? ஏமடி ஏன் ஒழுங்கா அரைக்க அப்புறம் இல்ல காய வச்சு சூடு ஆற விட்டு அள்ளி வச்சா நாள் பட நல்லா இருக்கு. இல்லாட்டி ஒரு மாதிரி நல்லா இல்லாம போச்சுனா அப்புறம் எதுக்கு அரைக்கணும் கொள்ளணும்? பத்தியா பொசுக்கட்டி இங்கிட்டு இருந்தா அங்கிட்டு இருந்தா அள்ளி பாக்கெட்ல கொட்டி வச்சு போட்டேன். அது நல்லா இருக்குமா? செத்த காய விட்டு தாமடி அல்ல நீ இருமடி. அட போக்கணி, இல்லாட்டி ஒண்ண மாதிரி தான் இருக்கணும். அத கிண்டு கிண்டி கிளங்க எடுத்து பின்னி பேன வந்து விடுறவளையே. அட இங்கிட்டு ரெண்டு கிண்டு அங்கிட்டு ரெண்டு கிண்டுனா நல்லா தான் இருக்குது. நானும் தான் அரைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ தான் அதிசயம் பண்ணிக்கிட்டு இருப்பாக்கா. அட வாக்கா, ரெண்டு கிண்டு அள்ளி வச்சுட்டு அந்த சாம 4 படம் இருக்காக்கா. சரி, உன் கைக்கு அப்படி இருக்குமா? என் கைக்கு கெட்டு போய் கலச்சிட மாட்டி. ஒண்ணும் இல்லாம பூசற மத்த மாதிரி ஆயி போயிடாது. சூட்டோட அள்ளி வச்சோம்னா இரு சத்தேன். சரி, நீ என்ன சொன்னாலும் வர போறது இல்ல. நீ கிண்டு மெதுவா கிண்டி இங்கே பூரி சப்பாத்தி போட்டுட்டு தான் வருவேன். போடு அவள சாமிடி அரசா. இந்த அள்ளிப்புட்டே இந்த ஒடியாந்திரே 5 பசல்ல ஒடியாந்திரே சத்தோட நில்லு. ஏக்கா, புள்ளைங்க ரைஸ் மில்லுக்குள்ள வச்சுக்க முடியாது. நான் தூக்கிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாலுங்க 2 பேரும் சாமா வாங்கிட்டு வர. நீங்க 2 பேரும் ரைஸ் மில்ல அரைச்சு நில்லுங்கன்னு சொன்னாலே நம்ம 2 பேரும் முட்டு அரைச்சு அள்ளியே கொஞ்சம் பண்ணியாச்சு எல்லாம். இன்னும் வராம என்ன பண்றாங்க 2 பேரும்? ஐயா, புள்ளைய வேற தூக்கிட்டு போனாலே அழுக செய்வாளே அந்த குட்டி வேற. எங்க கை இப்படி நேரம் ஆயி போச்சு. அக்கா போட கொடுங்க. போனடி அடிச்சு கேட்பாங்க மீனாக்கு. என்ன மட்டும் எங்கே பாத்துக்க நிக்கிறவன் அங்கிட்டு மில்லுக்குள்ள வந்து